தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்தபொழுது அவரை குறித்து ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறது. தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அஷனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Luke 2:13 and 14. And suddenly there was with the angel a multitude of the heavenly host, praising God and saying, Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தபோது விண்ணகத்திலிருந்து ஒரு அழகிய ஆராதனை சத்தம் கேட்கிறது. தேவ தூதர்கள் வந்து பாடுகிறார்கள். அதை மெய்ப்பர்களின் கூட்டம் கேட்கிறார்கள். என்ன பாடுகிறார்களாம்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் வேறிட்டிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே நேரம் அவர் மனிதனாக பூமியில் இறங்கி வந்ததினால் பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் இல்லாத இந்த பூமிக்கு சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இறங்கி வந்ததினால் சமாதானம் வரட்டும். ஏனென்றால் இந்த தேவகுமாரன் சிந்த போகிற இரத்தத்தினால், ஏற்றுக்கொள்ளப் போகிற ஆக்கினியினால் இந்த உலகத்திற்கு சமாதானம் வரப்போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் தேவ தூதர்கள் சொல்லி பாடுகிறார்கள். ஆம், அந்த ஆராதனையிலே ஒரு பக்கம் தேவனுக்கு மகிமையும், மறுபக்கம் தேவன் பூமியிலே செய்ய போகும் மகத்துவமான காரியமாகிய சமாதானத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும், மறுபக்கம் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆராதனையாய் இருக்கட்டும். அன்று கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதித்ததை ஏசாயா தீர்க்கன் பார்த்தான். பார்த்த மாத்திரத்திலே அவன் பரிசுத்தமடைந்தான். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது. ஆம், தேவ ஆராதனை இருக்கும் இடத்தில் தேவ ஜனங்கள் பரிசுத்தமாகுதலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, உம்மை நானும் இந்த தேவ தூதர்களைப் போல ஆராதிக்கிறேன். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை வரட்டும், பூமியிலே சமாதானம் வரட்டும், என் வாழ்க்கையில் வரட்டும், என் குடும்பத்தில் வரட்டும், என் தேசத்தில் வரட்டும், இந்த முழு உலகத்திற்கும் உடைய சமாதானம் வரட்டும் என்று சொல்லி நம் தேவனை ஆராதிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாயிலிருந்தும் உம்மை துதிக்கிற துதியும் ஆராதனையும் எழும்பட்டும். அன்று தேவ தூதர்கள் ஆராதித்த போது அது ஒரு மகிமையான ஆராதனையாய் மாத்திரமல்ல, ஒரு தீர்க்க தரிசன செய்தியாய் இருந்ததல்லவா? உம்முடைய பிறப்பினால் பிதாவுக்கு மகிமையும் முழு உலகத்திற்கு சமாதானமும் உண்டானது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் சுவாமி, எங்கள் ஆராதனை உம்மை மகிமைப்படுத்துவதா மாத்திரமல்லாமல் பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேற, உம்முடைய சமாதானம் நிலைநிறுத்தப்பட எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.